நாகர்கோவில் பகுதியில் ஈத்தாமொழியில் எங்கள் ஊரில் எப்படி தென்னந்தோப்பு இருக்குமோ அதே மாதிரி வச்சிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் போட்டு அனுப்பின உடனே அதனால கண்டிப்பாக வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி விட்டு வெட்டுற மட்டைகளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு இது ட்ரை ஆனதுக்கப்புறம் கையால் எப்போ வருதோ அப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணால் போதும். நம்ம அழகு முக்கியம் இல்லை, கண்டிப்பாக மரம் நல்லா காய்க்கணும், அதுதான் முக்கியம். பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிரானது, அதேமாதிரி அதிகமான எண்ணெய் சத்து உள்ளது. இந்த மாதிரி கன்றுகள் வந்து நல்ல தரமான கன்றுகளை தேர்வு பண்ணி வளர்த்தோம்னா இந்த மாதிரி சிறப்பாக வளரும். இது 3 வருஷ மரம் தான். இது அடுத்த வருஷம் காய்க்கும். அதான் வணக்கம். சென்னை கூடுவாஞ்சலில் இருக்கக்கூடிய கிரீன் நர்சரியில் எக்ஸாட்டிக் ஃப்ரூட் சீட்லிங்ஸ் நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதாவது அரிய வகை பழச்செடிகள், வெளிநாட்டு ரகங்கள், நம்ம உள்நாட்டு ரகங்கள், மக்கள் தெரியாத செடிகளை சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென்னையை பொறுத்த வரைக்கும் 3 ரகங்களை சேல்ஸ் பண்ணுறோம். ஈத்தாமொழி நட்டை, அதாவது 2008 புவிசார் குறியீடு கொடுத்த ஒரு ரகம். இது வந்து காய்கள் பெருசாக இருக்கும், நல்ல பருப்பு அடர்த்தியாக இருக்கும். அதுக்காக புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க அந்த ஈத்தாமொழிங்கிற ஊருக்கு. அந்த கன்றுகளை சேல் பண்ணுறோம். இது நம்ம தோட்டத்தில், அதாவது எங்கள் பிரதரோட தோட்டத்தில் நம்ம உற்பத்தி பண்ணி அந்த கன்றுகளை தரமான கன்றுகளாக கொடுத்துட்ருக்கோம். தென்னங்கன்றுகளை பொறுத்த வரைக்கும் அந்த கன்றுகளை தேர்வு பண்ணுறதுல நிறைய முறைகள் இருக்குது. அதாவது அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் பார்க்குறது வந்து திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தைலாபுரம்ங்கிற கிராமம். அதாவது நம்ம நர்சரி சென்னை கூடுவாஞ்சேரி பக்கத்தில் தைலாபுரம்ங்கிற ஊரில் இருக்குது. இது தைலாபுரம். 2 ஊருக்கும் ரொம்ப ஒற்றுமை இருக்குது. அப்படி ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு, அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து இப்போ செடிகளை வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட இந்த வரக்கூடிய பொங்கல் வந்தால் 3 வருஷம் ஆகுது. அப்போது இந்த செடிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்கிறதும், அவங்க நம்மகிட்ட சில சந்தேகங்கள் கேட்டாங்க. இது மரங்கள் நல்லா வளர்ந்துருச்சு, இதுக்கு உரம் வைக்கணும், அதை பற்றி பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதுக்காக இப்போ நேரடியாக வந்திருக்கோம். இப்போ அவங்கள்ட்டையும் பேசி அந்த மரங்கள் எப்படி வளர்த்தாங்க, அதை எப்படி பராமரிச்சாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சார் என் பேர் ராஜா. ஓகே. நான் வந்து உங்கள் ஊர் இது தைலாபுரம்? தைலாபுரம். ஆமாம், சொந்த ஊர் தைலாபுரம், வானூர் தாலுகா. ஓகே. விழுப்புரம் மாவட்டம். சரி சரி. நான் காவல்துறையில் தலைமை காவலராக இருக்கிறேன். ஓகே. நான் எங்கள் லேண்ட் தலைமை காவலராக இருக்கிறத விட விவசாயியாக ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது சின்ன வயசுலேருந்து நம்ம விவசாயத்தில் குடும்பம் எல்லாமே விவசாயம் பண்ணுறதுனால இப்போ விவரஞ்ச நாள்லேருந்து எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே. விவசாயம் ரொம்ப பிடிக்கிறதுனால சரி சரி, நம்ம இடத்துலையும் வந்து நம்ம யூடியூப்ல பார்ப்போம். நாங்கள் டிவியில் செல்லு சும்மா டைம் பாஸ் இருக்கும்போது யூடியூப்ல பார்க்கும்போது அப்போதான் ஈத்தாமொழி நேட்டன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம், இந்த பசுமை தாயகம், இந்த அதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தா, அப்போ நம்ம சென்னையில் வந்து கூடுவாஞ்சேரியில் நம்ம கிரீன்லேண்டு. சரி. அப்போ நீங்க பேசுறது நாங்க வீடியோல பார்த்தோம். சரி. அப்புறம் எங்க மாமா பையன்கிட்ட இதை கலந்து பேசி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனும் இந்த தேங்காய் பத்தி நான் கேட்டிருக்கிறேன். சரி. அங்கேயும் நம்ம ஈத்தாமொழியிலும் அங்க நாகர்கோவில், பொள்ளாச்சி இந்த ஏரியாலையும் பசங்க ஃப்ரெண்டுங்க இருக்கிறாங்க. சரி. போலீஸ்ல. அப்புறம் அவங்க கிட்ட போய் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்புறம் தான் உங்களை ரொம்ப விசாரணை பண்ணி தான் வந்துருக்கீங்க. அது ஏன்னா பொதுவா உங்களுடைய தொழில் அதுதானே, ஒரு விஷயம்னாக்கா அதை விசாரிக்காம வர மாட்டீங்க, நிறைய விசாரணை பண்ணி வந்திருக்கீங்க. இந்த செடிகள் வளர்க்குறதுக்கு நீங்கள் வந்து எனக்கும் நல்லா சந்தோஷமா இருக்கு. நாகர்கோவில் பகுதியில் ஈத்தாமொழியில் எங்கள் ஊரில் எப்படி தென்னந்தோப்பு இருக்குமோ அதே மாதிரி வச்சிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் போட்டு அனுப்பின உடனே அதனால கண்டிப்பாக வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டேன். இந்த ஈத்தாமொழி பகுதியில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, தென்னை நடவு பண்ணுற விவசாயிகள் வந்து மொத்தமாக அந்த இடங்களில் ஊடு பயிர் மெயினாக பண்ணுவாங்க. அதாவது ஒரு காலி இடம் இருக்குன்னா அதை வந்து இன்னொருத்தருக்கு குத்தகை பெரும்பாலும் கொடுப்பாங்க. அந்த குத்தகை கொடுக்கும்போது அந்த குத்தகைக்கு எடுக்கிறவங்க வந்து வாழை பயிர் போடுவாங்க. அந்த வாழை பயிர் போடும்போது அந்த வாழைக்கு வைக்கிற உரம், தண்ணி எல்லாமே இந்த தென்னை எடுத்துகிட்டு வளரும். 3 வருஷத்துல அந்த குத்தகையை முடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் இவங்களை காய்களை பறிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்க 3 வருஷம் வரைக்கும் என்ன பயிர் பண்ணீங்க இதுல? இந்த 3 வருஷமா வந்து நான் அந்த லேண்டை வந்து சும்மா இல்லை சார், கண்ணு வச்ச நாள்ல இருந்து என்ன பண்ணேன், இதுல பாத்தி கட்டி கீரை விவசாயம் தான். எல்லா கீரை வகையும், அரைக்கீரை, சிறுகீரை, தண்டிக்கீரை. தீவிர விவசாயி. ஆமா, கீரை பண்றதுங்கிற சாதாரண பொருள் பொதுவா விவசாயியா உள்ள இறங்கி பண்ணாதான் பண்ண முடியும். நம்ம வந்து மற்ற உங்களுக்கு குடும்ப சப்போர்ட் ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே இதுல ஈடுபட்டு இருக்காங்க. வீட்டுல எங்க ஒய்ஃப் ரொம்ப இன்வால்வ்மெண்ட், அவங்க தான் நமக்கு எல்லா சப்போர்ட்டும். சரி சரி. அப்பா கூட உதவி பண்ணுவாங்க. அப்பா கூட விவசாயம், அவரு விவசாயம் நல்லா பாத்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட இருந்தா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல எங்க வீட்டம்மா வந்து எங்க மனைவி வந்து நல்ல முழுமையா அவங்க இதுல ஈடுபட்டு, அதனாலதான் நீங்க ஃப்ரீயா இதை பண்ண முடிஞ்சிருக்கு, இந்த அளவு சாதிக்க முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட், அதுவும் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது விவசாயமாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, அவங்க சப்போர்ட் முக்கியம். நான் வரும்போது இந்த உள்ள வரும்போதே ஒரு மரத்தில் பார்த்தேன், நீங்கள் மட்டையை வந்து ரொம்ப கீழே தாத்து வெட்டியிருந்தீங்க. அதாவது இந்த பகுதியில் வெட்டியிருந்தீங்க, இந்த இடத்துல வெட்டியிருந்தீங்க. இது எப்படி அறுத்து, அதாவது இந்த இடத்துல அறுத்து எடுத்துறீங்க. அதே மாதிரி மட்டை வந்து அறுத்து எடுக்கக்கூடாது. சரி சரி. அதாவது தென்னை மட்டை வெட்டுறதுன்னா இப்படி விட்டு தான் வெட்டணும், இங்கே தான் வெட்டணும். அப்படி வெட்டும்போது இந்த மட்டை காயறதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகும்.
பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. நீங்கள் இது இப்போ நல்லா புது மாப்பிள்ளை சேவ் பண்ண மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. பளபளன்னு இருக்குது. பளபளன்னு இருக்கிறது மற்றவங்களுக்கு எப்படி அழகாக இருக்கும், அதுமாதிரி பூச்சிகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த தண்டுலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து இந்த ரெட் பாம் செந்தலை வண்டுன்னு சொல்லுவாங்க, சிவப்பாக ஒரு வண்டு இருக்கும். அந்த வண்டு வந்து முட்டை போட்டதுன்னா மரமே காலி தான். நீங்கள் அதுக்கு என்ன பாதுகாப்பு பண்ணாலும் அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லா பூச்சிகளுமே விரும்பி வரும். இப்போ இந்த மாதிரி விட்டு வெட்டுற மட்டைகளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு இது ட்ரை ஆனதுக்கப்புறம் கையால் எப்போ வருதோ அப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணால் போதும். நம்ம அழகு முக்கியம் இல்லை, கண்டிப்பாக மரம் நல்லா காய்க்கணும், அதுதான் முக்கியம். இது வந்து சென்னையில் பண்ணுவாங்க. சென்னையில் நிறைய வீடுகளில் மரங்கள் வளர்க்குறவங்க நல்லா அழகாக இருக்கணுங்கிறத பண்ணுவாங்க. விவசாயிகளாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன் என்னோட அனுபவத்தில். இப்போ நீங்கள் எவ்வளோ கன்றுகள் வாங்கிட்டு வந்தீங்க? 150 மரம் சார். 150 மரம் வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா? இந்த பில்லு கூட என்ன டைம் இருக்கு? அது 2 டைமாக வாங்கினீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஒரு 10 மரம் வந்து காண்டாமிருகம் வண்டுன்னு சொல்லிட்டு குருத்தை அடிச்சிருச்சு சார். சரி, அதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் பேசி அந்த மறுபடியும் கண்ணு வர வச்சு மறுபடியும் வச்சு விட்ட கண்ணு தான் இந்த அளவுக்கு இந்த கன்று இல்லையா? இது இது ஒரு இதனுடைய இது வச்சு அப்போ 2 வருஷம் ஆகுது இல்லையா? இது வச்சு இது ஒரு 2 வருஷம்ன்றது ஆகல 1.5 வருஷம் இருக்கு. நல்ல தடமா இருக்கு. 1.5 வருஷத்து மரம் நல்ல சூப்பரா இருக்கு. 1.5 வருஷம் ஈத்தாமணி நட்டை. ஆமா சார். உங்ககிட்ட ரெண்டாவது டைம் வாங்கி வச்சு தான் வச்சு ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும். சரி, நல்லா இருக்கு. இந்த காண்டாமிருக வண்டை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? இல்ல சார், இந்த ரசகற்பனம் வைக்கலாம், வச்சு விட்டா கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் வேப்ப முன்னாக்கு வைக்க சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வச்சேன். அதுக்கும் கொஞ்சம் கட்டுப்படல. அதுக்கப்புறம் தான் உங்களை நான் கான்டாக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி சார். ஆமா, அதாவது ஆரம்ப நிலையில இப்ப சின்ன செடிகளா வச்சோம்னா நமக்கு வந்து ரசகற்பூரம், அந்த வேப்பம்னாக்கு, இந்த மாதிரி இயற்கையாக உள்ள இதுகளை போடலாம். கொழிஞ்சி தலைகளை கூட வைப்பாங்க. அந்த மனத்துக்கு ஸ்மெல்லுக்கு அது ஒரு பூச்சி வெரைட்டி. இந்த கொழிஞ்சிங்கிற பயிருக்கு தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. அது ஒரு லெகுமினேசி ஃபேமிலி. இந்த வேரை வந்து நம்ம மட்டை இடுக்குகளில் வச்சோம்னா அந்த ஸ்மெல்லுக்கு அந்த பூச்சிகள் வராது. அதெல்லாம் பழைய ஒரு இயற்கையான முறை. ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நம்ம அதை பண்ணால் கண்ட்ரோல் பண்ணி நம்ம, ஏன்னா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி செலவு பண்ணி அந்த செடியை கொண்டு வரோம். அப்படிங்கும்போது நமக்கு அதில் வந்து பெரிய வருமானத்தை பார்க்க முடியாது. அதனால வந்து நம்ம செயற்கை முறைக்கு போகிறது தான் நல்லதுன்னு தான் உங்களுக்கு மாணவர்கிட்ட அப்ளை பண்ண சொன்னீங்க. ஏன்னா இது வந்து இன்னைக்கு நேற்றைக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த வேளாண்மை துறையில் பணிபுரிஞ்ச காலத்தில் ஒரு விவசாயியே எனக்கு இதுமாதிரி உங்களை மாதிரி ஒரு விவசாயி, சார் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் போட்டால் கேட்கல, நானே கடையில் போய் மருந்து வாங்கி நோக்கரான வாங்கி கலந்து ஊற்றுனேன், நல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னாரு. அதை தான் இப்போ நிறைய பேருக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா செயற்கை பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறது தவறு தான். ஆனால் வேறு வழி இல்லைன்னா நம்ம இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதை எல்லாருமே தவிர்ப்போம். ஆனால் வழி இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணி தானே ஆகணும். அந்த மாதிரி தான். அதேமாதிரி ரெட் பாம்ல அந்த சிவப்பாறு வண்டு வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா? செந்தலை வண்டு, ரெட் பாம் வீவில். இந்த ரெட் பாம் வீவெல்லாம் காலங்காலமாக நம்ம தென்னந்தோப்புகளில் இருக்கக்கூடியதான். அது வந்ததுன்னா இன்னும் டேஞ்சர். ஒரு கேன்சர் வந்தால் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ஒரு காலத்தில் இருந்ததோ இப்போ பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதையும் வந்து அப்படியே ஃபுல்லாகவே மரம் ஃபுல்லாகவே அந்த மரத்தை வந்து அப்படியே டேமேஜ் பண்ணிவிடும். இப்போ இந்த மரத்தில் வந்து நான் அதுதான் சொன்னேன், இந்த மட்டையை நம்ம விட்டு வெட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த இடங்களில் போய் முட்டை போட்டுரும். கொஞ்சம் வளர வளர குருத்திலையும் கூட முட்டை போடும். அது அங்கே உள்ளே உற்பத்தி ஆகி அந்த புழுக்கள் வந்து நிறைய வந்துடும். ஒரு 100-200 புழுக்கள் வந்துடும். உள்ள நம்ம கிட்ட போனோம்னா அந்த மரத்துக்கிட்ட காதை வச்சோன்னா கிட்ட கூட போக வேண்டியதில்லை. இப்படி கிராஸ் பண்ணாலே உள்ள சத்தம் கேட்கும். ஒரு மிஷின் ஒன்று மாதிரி கடன்னு சத்தம் கேட்கும். ஏன்னா அந்த புழு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது வந்து அந்த அந்த சதை பகுதியெல்லாம் கடிச்சு சாப்பிட்டு நல்லா கூடை கட்டி கூட்டுப்புழு ஆகி அங்கேருந்து உற்பத்தி ஆகி பக்கத்தில் தோப்பு இருந்தாலும் இல்லை பக்கத்து மரத்துக்கு திருப்பி போகும். அதனால அந்த பூச்சிகள் தாக்கிச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, அந்த காலத்துலலாம் பழைய காலத்தில் அந்த மரத்தை வெட்டி எரிச்சிருவாங்க. அதுதான் அதுக்கு சிறந்த மெத்தட். அதாவது பூச்சிகளுடைய தாக்குதல் அதிகமாகிடுச்சுன்னா, இதை நான் ஒரு 10-12 வயசுல எங்கள் வீட்டில் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா பண்ணதை. ஏன்னா இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் பார்க்குற சில விஷயங்கள் நம்ம மறக்காது, வாழ்க்கை ஃபுல்லாக மறக்காது. ஒரு மரத்தை இதை மாதிரி இது பண்ணி ஒரு தென்னை மரத்தை வெட்டி எரிக்கிறோன்னா அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. எவ்வளோ மனசை பாதிக்குங்கிறது அது விவசாயிகளான தான் தெரியும். கண்டிப்பாக அப்படி பாதுகாப்பாங்க. இப்போ என்னென்னா இந்த மருந்துகளை ஏதோ நிறைய விஷயங்களை இப்போ என்னென்னா நிறைய பூச்சி மருந்துகளை பயன்படுத்தி அதை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ இந்த இனக்கவர்ச்சி பொறி சொன்னீங்க பார்த்தீங்களா, இனக்கவர்ச்சி பொறிங்கிறது வந்து பூச்சிகளை முழுமையாக கட்டுப்படுத்தணும்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான். அதாவது நம்ம தோட்டத்துக்குள்ளே பூச்சி இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தான். பூச்சிகள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இனக்கவர்ச்சி பொறிங்கிறது எப்படின்னா, நம்ம பக்கத்து தோட்டத்தில் ஒரு பூச்சிகள் இருந்தால் கூட நம்ம தோட்டத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அது பக்கத்து தோட்டம் நம்ம தோட்டம்னு பார்க்காது. சார் அதுமாதிரி பார்த்தேன் உங்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் நெருடலாக இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 தென்னை மரத்துக்கு இடையில தேக்கு வச்சிருக்கீங்க இல்லையா? இது சுற்றி வச்சிருக்கீங்களா? ஃபுல்லாகவே இருக்கா? இருக்கு சார், ஃபுல்லாகவே இருக்கு. நான் பெரும்பாலும் இதை ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னு கேட்டால் இந்த பாருங்க, இந்த மரம் வளர்ச்சி கம்மியாயிடுச்சு இல்லையா? இந்த பக்கம் நடுவில் ஒரு தேக்கு வச்சிருக்கீங்க, இந்த பக்கம் ஒரு தேக்கு வச்சிருக்கீங்க.
கண்டிப்பா இது வந்து இப்போ வந்து ஆரம்ப நிலை தான். இது இன்னும் போக போக இந்த தேக்கு வந்து ரொம்ப படரும். எவ்வளவு ஏரியா போகும்னு நினைக்கிறீங்க? இங்க வரைக்கும் வரல 10 15 அடி அது 15 அடி அப்படியே ஆகலாம். ஃபுல்லா சரௌண்டிங் ஆகும். 10 அடினா இந்த தென்னை மரத்துக்கு மேல விழுந்துரும். அது அந்த இலைகள் வந்து வளர்ந்துரும். அப்போ அந்த மரங்கள் வளராது. பொதுவா தேக்கு மரத்தை தென்னை மரத்துக்கு இடையில வைக்க பாதிக்கும்ன்றீங்களே. ஆமா, தென்னை மரத்துக்கா தேக்கு மரத்துக்கா? இது தென்னை மரம் தான் பாதிக்கும். தேக்கு மரம் வந்து யானை மாதிரி, இந்த தென்னை மரங்கிறது பூனை மாதிரி. அதாவது பாருங்க இந்த மரத்துல பிரான்ச்சஸ் எப்படி வருது. இந்த இங்க வாங்க, இப்படி கீழே வந்து காமிக்கலாம். இந்த தேக்கு மரத்தோட பிரான்ச்சஸ் கீழே வரைக்கும் அழகாக க்ளீன் பண்ணி சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? இப்போ மேலே போய் அந்த பிரான்ச்சஸ் பிரியும் போது இந்த தென்னை மரத்துக்கு மேலே தான் அந்த பிரான்ச்சஸ் போகும். அப்போ என்னென்னா சூரிய வெளிச்சம் வேணும். சூரிய வெளிச்சம் இல்லைன்னா தென்னை மரம் வளராது, காய்க்காது. அப்படியே வச்ச மாதிரியே இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மரத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது. அப்படியே திருப்பி அந்த மரத்தை காமிங்களா. நீங்கள் நம்ம நல்லா பராமரிச்சிட்டு இருக்க மரம், இந்த தோப்பு காமிங்க. எப்படி இருக்குது தோப்பு, எப்படி இருக்குது. சைடில் வரப்பில் தேக்கு கடையில் வச்ச மரங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மனிதனுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை. அந்த மரத்தை வச்சுட்டா இவ்வளோ வந்துருமா, இந்த மரத்தை வச்சா இவ்வளோ வருமாங்கிற ஒரு ஆசையினால நம்ம பண்ணுறது. ரொம்ப ஆசைப்படக்கூடாது. நீங்கள் தேக்கு மரம் வைக்கணும்னா அதுக்கு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி நம்ம வைக்கணும். இன்னொன்று சார், இப்போ இந்த தென்னந்தோப்புல இந்த மாதிரி ஊடு பயிர் வைக்கிறோம் இல்லைங்களா, கத்திரி செடி, ஆமாம், இது மாதிரி எல்லாம் பயிர் வச்சுக்கலாங்களா? கண்டிப்பாக வைக்கணும். நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, நீங்கள் உடுபயிர் வச்சதுனால தான் உங்கள் தோப்பு இன்னைக்கு நல்லா இருக்குது. இப்போவும் என்ன செடி வருதோ அதை நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் வச்சுக்கலாம். இப்போ சில இடங்களில் பார்த்துருக்கேன், 40-50 வருஷம் ஆன மரங்களில் கூட எங்கேயாவது ஒரு மரம் டேமேஜ் ஆகிட்டாலோ இல்லைன்னா கொஞ்சம் இடைவெளி இருந்தாலோ இந்த சூரிய வெளிச்சம் வெளியே வந்தால் ஏதாவது வாழையோ ஏதோ, அதாவது வைக்கிற மரம் வந்து இதை விட கொஞ்சம் நிழலை விரும்பக்கூடிய மரமாக இருக்கணும். ஒரு சாத்துக்குடி வைக்கலாம், எலுமிச்சை வைக்கலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப வெயில் தேவையில்லை. ஒரு மாமரத்தை கொண்டு வைக்கக்கூடாது. மாமரத்தை வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வளரும், ஆனால் கண்டிப்பாக காய்க்காது. நான் கடந்த வாரம் நம்ம கஸ்டமர் ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அதாவது செங்கல்பேட்டில் 10 வருஷமாக நம்ம அந்த வீட்டில் இருக்க கார்டனை பராமரிச்சுட்டு வரோம் நம்ம நர்சரி மூலமாக. அவங்க வீட்டில் ஒரு காகித பூச்சி இருந்தது. ஒரு கார் பார்க்கிங் பக்கத்தில் ஒரு பிரான்ச் போகுது. அந்த பிரான்ச்சில் வந்து பூவே வரல. அந்த கார் பார்க்கிங் மேலே போகுது பாருங்க, அதில் அவ்வளோ பூ. ஷெட்டுக்கு மேலே போகிறதுல அவ்வளோ பூ. என்னன்னா அந்த வெயில் படாத இடத்துல பூ வராது. அப்போ அது அந்த ஒளிச்சேர்க்கை நடக்கணும். ஒளிச்சேர்க்கை நடக்கணும்னா நீங்கள் இது மாதிரி நிழல் இருந்தால் ஒளிச்சேர்க்கை நடக்காது. அதனால கண்டிப்பாக வெயில் வேணும். வெயிலுங்கிறது, சன்லைட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது செடிகளுக்கு. இப்போ இந்த தோப்பில் வந்து தென்னை மரங்கள்லாம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்கீங்க, இடைவெளியில் வச்சுருக்கீங்க? இது வந்து எல்லாமே வந்து 20 அடி 25 அடி 22 அடின்னு சொன்னாங்க. ஓகே, இதுல நான் வந்து பாத்தீங்கன்னா நானும் 20 அடி தான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க பல இடங்களையும் கேட்டதுல மாறுபட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா வச்சது எத்தனை அடி வச்சீங்க? 18 அடிங்க. 18 அடிங்கிறது கம்மி தான். என்னன்னா தென்னை மரம் இது நாட்டு மரம்னால தப்பிச்சிட்டீங்க, பரவாயில்ல. இதே ஒரு உயர் விளைச்சல் ரகமா இருந்ததுன்னா 3 வருஷத்துல காய்க்கக்கூடிய மரம்னா கண்டிப்பா 25 அடி வைக்கணும். நீங்க அப்படி இல்லாம கன்றுகளை நெருக்கமா வச்சீங்கன்னா கன்றுகள் வருங்காலத்துல கண்டிப்பா காய்க்காது. எந்த மரமா இருந்தா, எந்த தென்னை மரமா இருந்தாலும் சரி, எந்த மாமரமா இருந்தாலும் சரி. ஓகே, புரியுது. இதுவரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஈத்தாமலி தென்னை பற்றி பார்த்தோம். ஈத்தாமலி தென்னைங்கிறது ஒரு புவிசார் குறியீடு பெற்ற ஒரு தென்னை. இது ஒரு நாட்டு தென்னை தான். இது வந்து பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிரானது, அதேமாதிரி அதிகமான எண்ணெய் சத்து உள்ளது. இந்த மாதிரி கன்றுகள் வந்து நல்ல தரமான கன்றுகளை தேர்வு பண்ணி வளர்த்தோம்னா இந்த மாதிரி சிறப்பாக வளரும். இது 3 வருஷ மரம் தான். இது அடுத்த வருஷம் காய்க்கும். அதாவது 4 இல்லைன்னா 5 வருஷத்தில் காய்க்கும்னு சொல்கிறோம். கண்டிப்பாக இந்த தோப்பில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களுமே காய்க்கும். இந்த மாதிரி கன்றுகள் வேணும்னாக்க நம்ம கிரீன்லேண்ட் நர்சரி நம்பர் 9841-986-400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சின்ன கன்றுகள், அதாவது இப்போ தேங்காயினுடைய விலை அதிகமாக இருக்குது. அந்த நிலைமையிலையும் பார்த்தீங்கன்னா தரமான கன்றுகள், அதாவது தென்னங்கன்றுனா எல்லாமே தென்னங்கன்று ஆகிடாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கிங்க. நிறைய பேர் விலை என்ன மலிவாக இருக்கோ அந்த கன்றுகளை வாங்கி வளர்க்க விரும்புகிறாங்க. அது தவறான விஷயம்தான். நல்லா தரமான கன்றுகள் எங்ககிட்ட தான் நீங்கள் வாங்கணும்னு கட்டாயம் இல்லை. அதனால் எங்கே வாங்கினாலும் தரமான கன்றுகளை, அதாவது பெரிய ஒரு 30 வருஷம் 25 வருஷம் ஆன மரத்துலேருந்து அந்த கன்றுகளை தேர்வு பண்ணுறாங்களா, அந்த மரங்கள் வந்து நல்லா காய்க்கிற தன்மையுடையதாங்கிறதெல்லாம் ஓரளவு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போய் வாங்குங்க. கவரில் இல்லாமல் வளர்ந்த கன்றுகள் நாங்கள் எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரியில் 150 ரூபாய்ங்கிறதையும், கவரில் போட்டு வளர்த்த கன்றுகளை 300 ரூபா, 600 ரூபாய், 800 ரூபா, அந்த மாதிரி அதனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப, அதாவது இந்த வளரும்போது அதுக்கு நாங்கள் ஒரு செலவு பண்ணுறோம், அந்த தொகையும் சேர்த்து சேல்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கன்றுகள் தேவைப்பட்டால் எங்கள் நர்சரி நம்பர் 9841-986-400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.